கைஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் துளசி செடியும் செம்பருத்தி பூ செடியையும் போயிட்டு கடையில் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த 2 செடியுமே வீட்டில் இருந்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். அதோட வீட்டில் இருக்க காற்றை சுத்தம் செய்யும். இப்போ செம்பருத்தி நம்ம அந்த இலையெல்லாம் பறித்து தலைக்கெல்லாம் எண்ணெய் சேக்க அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். துளசி நம்ம மென்று சாப்பிடலாம், சாமிக்குலாம் வைக்கலாம், பெருமாளுக்கெலாம் ரொம்ப பிடித்தது. ஸோ இந்த மாதிரி செடிங்கள்லாம் வீட்டில் வளர்த்தா நம்ம வீட்டில் மணியும் நிறைய வரும். அதே சமயத்தில் மனம் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செடிங்களை வீட்டில் வளர்க்கணும். இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய முக்கியமான செடியில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி நிறைய செடி இருக்குது. நான் எந்தெந்த செடியெலாம் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்த 2 விருந்தாளிகள் பார்க்க போனால், ஒருத்தர் துளசி, இன்னொருத்தர் செம்பருத்தி. இவங்க 2 பேரை தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்களை இனிமேல் பட்டு தான் செடியில் வச்சு வளர்க்கணும். ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.